ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஹெட்டிங்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமாம், திருக்குறள் தான். திருக்குறளில் பார்ட் 12 சரிங்களா? பார்ட் 12 பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு குறள் பாருங்கள். ஏவுவும் செய்கலான் தான் தேரான் உயிர் போவோம் அளவும் ஒரு நல்ல போவோம் அளவும் ஒரு நோய். அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயத்த நம்ம சொன்னாலும் செய்ய மாட்டான், சரிங்களா? அவன் தானாகவும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கிற உயிர், அப்படி இருந்து வாழ்கிறவன் சாக வரைக்கும் அவனுக்கு ஒரு நோய் போன்றது. தானாகவும் செய்கிறதில்ல, யாராவது சொன்னாலும் செய்கிறதில்லைன்னா எந்த செயலே செய்யாமல் இருந்தால் மனிதனாக பிறந்ததுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை, இல்லைங்களா? அதனால் அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்கிறது சாகும் அளவு ஒரு நோயை போன்றது என்ற மாதிரி வள்ளுவர் சொல்கிறார். ஓகேங்களா? பாருங்கள். ஏவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஒரு நோய். சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவன் உயிர் சாகும் வரை உள்ள ஒரு நோயை போன்றது. ஓகே. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானம் தான் கண்டவாறு. இப்போது அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்ல முடியுமா? இப்போ எதுவுமே ஒருத்தருக்கு தெரியலப்பா. இப்போ எனக்கு இதை பற்றினா, இப்போ டிஎன்பிஎஸ்சி புக்ஸை பற்றி எனக்கு நல்லா தெரியும். டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரியும். அது ஸ்கூல் என்னென்ன புக்கு படிக்கணும், என்னென்ன அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுவே ஒரு 5th வரைக்கும் தான் படிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்கிட்ட. நான் போய் அவனுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி புக்கை பற்றி சொல்லும்போது அவன் மனசில் நினைப்பான், எனக்கு எதுவுமே தெரியல, அறிவில்லாதவனுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறது, அறிவிருக்கிறவன் அறிவில்லாத மாதிரி ஆகிடுவான்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனாக இருப்பான், சரிங்களா? அவனுக்கு என்ன தெரியுமோ அதில் அறிவுனா அந்த அறிவில்லாதவன் இருப்பான்ற மாதிரி அறிவில்லாதவனுக்கு போய் நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடாது என்றது குறளை வள்ளுவர் சொல்கிறாருங்க. பாருங்கள். அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான். ஓகேங்களா? அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையவனமாக தோன்றுவான். ஓகே. நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். இன்பத்துள் இன்பம் பயக்கும் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். அப்படின்னா என்னென்னா, துன்பத்திலேயே அந்த மனக்கசப்பு, இந்த மனக்கசப்புனா தெரியல அவங்களுக்கு. இப்போது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஏதாவது சின்ன சண்டை போட்டிருப்பாங்க, அது எவ்வளோ வருஷங்களுக்கு பேசாமல் இருப்பாங்க. அதுதான் மனக்கசப்பு. அதான் துன்பத்தில் இந்த மனக்கசப்புன்ற மோசமான துன்பம் மறைஞ்சிச்சுன்னா இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். அந்த மாதிரி அந்த பேசாமல் இருக்கிற அந்த மனக்கசப்பு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பேசி நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். அதான் இன்பத்தில் இன்பம் பெறலாம் என்ற மாதிரி சொல்ல வர்றார். ஓகே பாருங்க. இன்பத்துள் இன்பம் பயக்கும் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் பெறலாம். ஓகே, குறள் பாருங்கள். இன்பத்துள் இன்பம் பயக்கும் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடும். நம்ம எந்த இது எங்கே இருக்குன்னா 9th ஸ்டாண்டர்டில் தான் பாருங்க. 9th ஸ்டாண்டர்ட் தான் பார்த்துட்ருக்கோம், சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் குறள் பாருங்கள். அடிக்க கோழி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அப்படின்னா என்னென்னா, இப்போது நான் ஒரு ஒழுக்கமாக இருக்கேன்ப்பா. நான் ஒழுக்கமாக இருக்கும்போது ஒரு தப்பு பண்ண சொல்லி என்கிட்ட கோடியாக பணம் கொடுத்து இந்த தப்பை நீ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கோடியாக பணம் கொடுத்தாலும் நான் ஒரு நல்ல ஒரு சேர்ந்த ஒரு குடியில் பிறந்தவர்ன்ற அந்த மாதிரி கோடி பொருள் கொடுத்தாலும் ஒழுக்கமில்லாத செயல்களை செய்யக்கூடாது என்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றாரு. புரியுதுங்களா? உங்ககிட்ட ஒரு தப்பாக பண்ண சொல்லி பணம் பொருள் எது கொடுத்தாலும் நீ ஒரு சிறந்த குடியில் பிறந்திருக்கேன்னா அந்த குடியோட பெருமையை காப்பாற்றணுன்னா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக நேர்மையாக இருக்கணுன்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. பாருங்கள். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை, தவறு பண்ண மாட்டாங்க. அடிக்க கோடி பெயரினும் குடிப்பிறந்தால் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்வதில்லை. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். அப்படின்னு என்னென்னா, பாருங்கள். அன்பு என்னது? அன்பு பிறரிடம் அன்பும் பழிக்கும் நாணுதலும். பிறரிடம் அன்பு, ஒப்புரவு, பழிக்கும் நாணுதலும். ஒப்புரவுனா சமத்துவம் எண்ணமும், கண்ணோட்டம்னா இரக்கமும், வாய்மைனா உண்மையும். இந்த 5மே சான்றாண்மை தாங்கும் தூண்கள்.
ஒருத்தருக்கு ஒரு 5 குணங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னென்னா பிறர்கிட்ட அன்பு காட்டணும். அதாவது ஏதாவது ஒரு பழிக்கு நாணுதலும், ஏதாவது ஒரு ஏதாவது தப்பு பண்ணி பழி சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து வெட்கப்படணும். அப்புறம் ஒப்புரவனா சமத்துவ எண்ணம் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்ணோட்டம்னா இரக்கம் இருக்கணும். வாய்மைனா உண்மை இருக்கும். இதெல்லாமே சான்றாண்மையை தாங்கும் தூண்கள். ஒருத்தர் வந்து சான்றாண்மை நல்லா வந்து சிறந்தவராக இல்லை ஒழுக்க நெறியில் இருக்காருன்னா இந்த 5 குணங்கள் வந்து அவரை தாங்குகிற தூண்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சாரிப்பா. அவர் வந்து சான்றாண்மை தாங்கும் தூண்கள்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா. இது என்ன அணினா ஏகதேச உருவக அணியில் இருக்கும். இது என்ன அணி? ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட் பாருங்கள். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. இப்போது செயல் செய்பவரோட ஆற்றல் வந்து என்னென்னா, இப்போது ஒரு செயலை செய்கிறாருன்னா அவங்க வந்து பணிவோடு இருக்கணும். சரிங்களா. அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பகையும் கருவி. சரிங்களா. ஒரு செயல் செய்கிறாரு, ஒரு செயல் செய்பவரோட ஆற்றல் நம்ம புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. இப்போ நான் வந்து இந்த டிஎன்பிசி எடுத்துக்கோமே, நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாம் படிச்சுட்டு ஒரு செயல் செஞ்சுட்ருக்கேன். அப்போ என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப பணிவாக இருக்கணும். சரிங்க. நான் படிச்சுட்டு நான் பாஸ் பண்ணிட்டு என்ன வேணால் பண்ணுவேன் தெரியுமான்ற மாதிரி செருக்கில் அழிஞ்சு போகாமல் பணிவோடு இருக்கணும். அந்த மாதிரி பணிவோடு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பகைவர் இருப்பாங்கள்ல. பகைவரன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருக்கும்போது அவங்க பிடிக்காதவங்க நம்மளை பிடிச்சிடும். நம்ம அந்த மாதிரி பணிவோடு நடந்துக்கிறதுனால அதான் பகைவரையும் நட்பாக்கும் ஒரு கருவி தான் இந்த பணிவுடன் நடத்தல்ன்ற மாதிரி வள்ளுவர் சொல்ல வர்றாரு. பாருங்க. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரோட ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாகும் கருவி. சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆள் எனப்படுவார். இப்போ ஊழிக்காலம் வந்தாலும், ஊழிக்காலம்னா நம்மளுக்கு தெரியும் அது. இப்போது நம்மளுக்கு ஏதாவது வறுமையாக இருக்கும்ல, நம்ம ரொம்ப எதுவுமே இல்லை, நம்மக்கிட்ட சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்ற மாதிரி ஒரு காலம் வந்தால் கூட இந்த சான்றாண்மையாக தான் அந்த சிறந்த பண்புடையவர்கள் வந்து இந்த கடல் கரை நற்பண்புலேருந்து மாற மாட்டாங்களாம். சரிங்களா. இப்போது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே நம்ம வந்துட்டு சான்றோர்களை சிறந்தவராக இருக்கும்போது நல்ல பண்புகள் நல்லது செய்யணும், ஒழுக்க நெறியில் தான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த பண்பிலிருந்து எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மாறக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது என்று சொல்ல வரார். இது என்ன அணி பாருங்கள், ஏகதேச உருவகணி. ஊழி பெயரினும் தாம் பெயரால் சான்றாண்மைக்கு ஆள் எனப்படுவார். ஊழிக்காலம் வந்தாலும் சான்றாண்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் நற்பண்புகளிலிருந்து மாறமாட்டார். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். பிறர் நாண தக்கது தான் நானான் ஆயினும் அறநாண தக்கது உடைத்து. பிறர் நாண தக்கது தான் நானான் ஆயினும் அறம் நாண தக்கது உடைத்து. சரிங்களா. இப்போது பிறர் வெட்கப்படும் பள்ளிக்கு காரணமாக இருந்து இப்போ ஒரு செயலை நீ வந்து தப்பான செயலை செஞ்சு நீ என்ன போய் இப்படி செஞ்சுட்டு நான் உன் கூட வெட்கப்பட்டு அந்த தப்புக்கு நீ வரந்தில்லை. இப்போ நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்ப்பா, என்னை சுற்றிக்கிறவங்க எல்லாமே என்னை திட்டுறாங்க, ஆனால் நான் பண்ண தப்புக்காக நான் வருத்தப்படலை. அப்படி வருத்தப்படலைன்னா அறம் வந்து அவங்ககிட்ட இருக்காது. அவன் அறம் வைக்கப்பட்டு அவனை விட்டு போயிடும். அதனால் வெட்கப்படும் பள்ளிக்கு வெட்கப்பட்டு தான் ஆகணும். அடுத்த டைம் தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒரு இது உள்ளே வரணும். அப்படி வரலைன்னா அறம் வந்து வெட்கப்பட்டு உன்னிருந்து போயிடும்ன்ற மாதிரி வந்து வள்ளுவர் சொல்கிறாரு. பிறர் நாண தக்கது தான் ஆனான் ஆயினும் அரணான தக்கது உடைத்து. பிறர் வெட்கப்படும் பள்ளிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும் அதனால் வரிந்துரைத்தல் உலகத்துள்ளே சிறந்தது. என்ன புரியுதா. நம்ம எவ்வளோ தான் மிஷினரிஸில் ஒர்க் பண்ணாலும் ரோபோட்டிக்ஸில் ஒர்க் பண்ணாலும் எங்கே ஒர்க் பண்ணாலுமே நம்மளோட விவசாயத்து நம்ம ஃபுட்டு நம்மளுக்கு சாப்பாடு வேணும்னா அது விவசாயினால் மட்டும்தான் விளைவிக்க முடியும். புரியுதா. விவசாயியால் மட்டும்தான் விளைவிக்க முடியும். அதனால் எவ்வளோ நம்ம டெவலப் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் இந்த உலகம் எல்லாமே அந்த ஏருக்கு பின்னால் தான் போவோம். ஏறுனா நம்ம விவசாயி வந்து ஏர் பிடிச்சி
தாடி போட்டு நெல் விளைவிச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க பின்னால் தான் போவோம். அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. ஓகே, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும், அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. ஓகே ஓகே உழுவார் உலகத்தாருக்கு ஆணி தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. இப்போ மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரை தாங்கி நிற்பது அவரே உலகத்துக்கு அச்சன். ஆமாம், இப்போ நம்ம என்ன தான் செஞ்சாலும் நம்மளுக்கு சாப்பாடுன்றது எங்கேருந்து வருது? உழவு பண்ணுறதில்ல. அதான் அந்த தொழிலெல்லாம் இந்த உழவு தொழில் தான் தாங்கி நிற்கும் போது அவர் அந்த உழவர் தான் உலகத்துக்கே அச்சாணி போடுறான். உலகம் இயங்குதற்கு காரணமே அந்த உழவரை தான். அந்த அச்சு இருக்கிறதுனால தான் மற்ற தொழில், இந்த சாப்பாடு இருக்கிறதுனால தான் மற்ற தொழில். சாப்பாடுன்னு வேலைக்கு போவியா? அதாவது கஷ்டப்படி எதுவும் பண்ண முடியாது, சாப்பாடு வேணும் இல்லைங்களா? அந்த சாப்பாடு விளைவிக்கிறது உழவர். அது அந்த அச்சாணி போல் இருக்குது. அவர் இல்லைன்னா இந்த உலகம் வந்து நின்றுவிடும். அந்த அச்சாணி இல்லைன்னா ஓடாது இல்லைங்களா சக்கரை. அந்த மாதிரி அந்த அச்சாணி இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால் உழவு தொழில் தான் சிறந்தது என்ற மாதிரி சொல்லுறவங்க. இது என்னானே ஏகதேச உருவகணி. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். 10 குறள் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம குரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.